ஒரு முட்டாள் மற்றும் ஒரு சிங்கம். ஒரு காலத்தில் ஒரு சனிக்கிழமை மாலை சரியாக 5 மணி நேரத்தில் துல்லியமாக இருக்க வேண்டும் இல்லையா? அப்போது ஸ்காட் தனது தந்தையின் செல்வங்கள் அனைத்தையும் பெற்றார். சரியாக 7 மணி நேரத்தில் அவர் ஒரு பெரிய விருந்தை கொடுத்தார். அங்கு அவர் தனது நண்பர்கள் அனைவரையும் அழைத்தார். மேலும் அவர்களுக்கு விலை உயர்ந்த பரிசுகளையும் வழங்கினார். 9 மணி நேரத்தில் ஸ்காட் மிகவும் விலையுயர்ந்த ஒரு ஓவியத்தை வாங்க முடிவு செய்தார். ஏனெனில் அவரது நண்பர்களில் ஒருவர் அதை பரிந்துரைத்தார். ஸ்காட் பாதி கூட செய்யவில்லை. விருந்து முடிவதற்குள் ஸ்காட் ஆஸ்திரேலியாவில் ஒரு கங்காருவின் பாதுகாவலராகிவிட்டார். நிலாவில் கொஞ்சம் நிலத்தை வாங்கினார். அதை அவர் ஒருபோதும் பார்க்க முடியாது. பிறகு அடுத்த நாள் இன்னும் பெரிய விருந்து ஒன்றை அறிவித்தார். அவர்கள் என்னை நேசிக்கிறார்கள், நான் அதை விரும்புகிறேன். அவர்கள் அவரை நேசிக்கவில்லை. ஸ்காட் அதை விரைவில் கண்டுபிடிப்பார். அடுத்த வாரங்களில் ஸ்காட் செவ்வாய் கிரகத்தில் ஒரு நிலத்தை வாங்கினார். மேலும் கங்காருகளுக்கு நிதி பாதுகாவலராகி அடுத்தடுத்தாக விருந்துகளை ஏற்பாடு செய்தார். பிறகு ஒரு நாள் அவர் ஆண்டியானார். அனைத்தையும் இழந்து விட்டார். அவரது நண்பர்கள் என்று அவர் நினைத்தவர்கள் அவர் முகத்தில் கதவை அடைத்தார்கள். இப்போது கங்காருக்களின் வளர்ப்பிற்காக ஸ்காட் தனது வீட்டை விற்க வேண்டியிருந்தது. என் நண்பர்கள் என்னை நேசிக்கவில்லை, நான் ஒரு முட்டாள். உனக்கு தெரியுமா ஸ்காட், பொதுவாக நீ சொல்வதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். ஆனால் இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீ ஒரு முட்டாள், ஒரு பெரிய முட்டாள். உண்மையில் இந்த உலகில் நடமாடும் மனிதர்களில் நீதான் மிக பெரிய முட்டாள். ஒருவேளை முட்டாள்கள் பறந்தால் நீ எப்போதும் காற்றிலேயே இருப்பாய். சரி, எனக்கு புரிகிறது. இவ்வளவு தெளிவாக சொல்ல வேண்டாம். சரி, வெளியே போகும்போது கதவை மூடிவிடு. ஆனால் நான் எங்கே செல்வது? எனக்கு வீடு இல்லை, என்னிடம் பணம் இல்லை. அது என் பிரச்சனை இல்லப்பா. உன்னிடம் பணம் இருந்தது, என்னிடம் இருப்பதை விட அதிகம் பணம் இருந்தது. ஆனால் நீ அதை மதிக்க கற்றுக்கொள்ளவில்லை. நீ செய்த எல்லாவற்றுக்கும் பிறகும் நான் உன்னை இங்கு தங்க விட்டால் நீ ஒருபோதும் கற்றுக்கொள்ள மாட்டாய். உண்மையிலேயே நான் ஒரு கவிஞன்தான், அது எனக்கே தெரியாமல் இருந்தது பார். சரி, போயிட்டு வா. கனமான இதயத்துடன் ஸ்காட் தனது மாமாவின் வீட்டை விட்டு வெளியேறினார். ஏய் ஸ்காட், இந்த ஆப்பிள் சாப்பிடு. கனமான இதயத்துடனும் ஒரு ஆப்பிளுடனும் ஸ்காட் தனது மாமாவின் வீட்டை விட்டு வெளியேறினார். அவர் நகரத்தை சுற்றி நடந்தார். தலை தாழ்ந்து அவர் தனது செல்வத்தை தேவையற்ற விஷயங்களுக்காக செலவிட்டார் என்று வருத்தப்பட்டார். குறைந்தது கங்காருகள் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இளைஞனே, அது எனது இடம். ஓ, என்னை மன்னித்து விடுங்க பிச்சைக்காரரே, நான் அங்கே உட்கார்கிறேன். எனது பெயர் பிச்சைக்காரர் இல்லை. ஓ, மன்னிக்கவும். ஆமாம், உங்கள் பெயர் என்ன? எனது பெயர் பாண்ட், ஜேம்ஸ் இமானுவேல் டி கோசா டி நோம் நோம் பாண்ட். ஆஹா, அந்த பெயரை எப்படி நினைவில் வைத்திருக்கிறீர்கள்? பயிற்சி செய்தால் ஒருவன் எதையும் சாதிக்கலாம். நான் சிறு வயதிலிருந்தே இதை பயிற்சி செய்து வருகிறேன். நீ இங்கே புதியவரா? ஆமாம். கடந்த சில வாரங்களில் அவரது வாழ்க்கை ஒரு ரோலர் கோஸ்டர் போல் இருந்ததை கூறினார். நான் உன்னை முட்டாள் என்று அழைக்கலாம், ஆனால் அது மற்ற முட்டாள்களுக்கு அவமானமாக இருக்கும். ஆனால் செல்வங்கள் இழந்தவர்கள் பலரை பார்த்திருக்கிறேன். அதனால் நீ ஒன்றும் புதிதானவன் அல்ல. இதை நீ நம்புகிறாயோ அல்லது நம்பவில்லையோ, இவை அனைத்தும் அதிர்ஷ்டத்தின் செயலாகும். அதிர்ஷ்டம்? ஆமாம், அதிர்ஷ்டம். இதோ பார், நீ என்னிடம் சொன்னதை வைத்து பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டம் உனக்கு சாதகமாக தான் இருந்திருக்கிறது. ஆனால் அந்த அதிர்ஷ்ட பரிசுகளை நீ பேணி காக்காமல் அவமானப்படுத்தியதால் அது உன்னிடமிருந்து ஓடிவிட்டது. ஓ, நான் இப்போது என்ன செய்வது? நான் உன்னிடத்தில் இருந்தால் அதை கண்டிப்பாக தேடி கண்டுபிடிப்பேன். அதன் பிறகு அதனுடன் சமரசம் செய்து மீண்டும் நான் அதிர்ஷ்டசாலியாக முயற்சி செய்வேன்.
பின்னே ஏன் உங்கள் அதிர்ஷ்டத்தை தேட நீங்கள் முயற்சிக்கவில்லை? நான் அதிர்ஷ்டசாலி இல்லை என்று யார் சொன்னது? நான் ஒரு நாளைக்கு 3 முறை சாப்பிடுகிறேன். முழு நகரமும் எனது வீடு. வழிப்போக்கர்கள் எனக்கு இரக்கம் காட்டுகிறார்கள். எனக்கு இந்த அதிர்ஷ்டமே போதுமானது. உனக்கு போதுமானதையும் நான் சொல்லிவிட்டேன். இப்போது என்னை நீ தனியாக விடு. ஓ சரி, மிக்க நன்றி. ஸ்காட் தனது அதிர்ஷ்டத்தை பற்றி சிந்திக்க தொடங்கினார் மற்றும் எப்போது தூங்கிவிட்டார் என்பதை உணரவில்லை. அவர் ஒரு கனவு கண்டார். அங்கு அவர் தனது அதிர்ஷ்டத்தை தன்னை போன்ற ஒரு மனிதராக கண்டார். அவர் ஒரு உயரமான மலையின் உச்சியில் ஸ்காட்டை போலவே சோகமாக இருப்பதை கண்டார். அதுதான் என் அதிர்ஷ்டம். அவர் சோகமாக இருக்கிறார். நான் அவரை கண்டுபிடிக்க வேண்டும். எனவே மறுநாள் காலையில் ஸ்காட் ஊதா நிற இலைகளுடன் இருக்கும் ஒரு மரத்தை காண மலைக்கு புறப்பட்டார். அவர் ஆறுகளை கடந்தார், நகரங்களை கடந்தார் மற்றும் காட்டையும் கடந்தார். பிறகு அவர் ஒரு இடத்திற்கு வந்தார். அங்கு ஒரு சிங்கம் ஒரு பெரிய பாறையின் மீது ஒரு ஓடைக்கு அருகில் அமர்ந்திருப்பதை கண்டார். ஓ இல்லை! பயப்பட வேண்டாம் மனிதனே, இங்கே வா. சரி. ஸ்காட் கொஞ்சம் உறுதி இல்லாமல் நடக்க ஆரம்பித்தார். அப்போது சிங்கம் அவரை மீண்டும் அழைத்தது. என்னை தவறாக நினைக்காதே. நீ எங்கே போய்க் கொண்டிருக்கிறாய்? நான் என் அதிர்ஷ்டத்தை தேட போகிறேன். ஓ, உனது அதிர்ஷ்டமா? அது 1 வாரத்திற்கு முன்பு இந்த ஓடையின் குறுக்கே போவதை நான் பார்த்திருக்கிறேன். உன்னை போலவே தோற்றத்துடன் புத்திசாலியான அவனை நான் பார்த்தேன். ஒன்று தெரியுமா? எனது நோய்க்கான தீர்வு என்ன என்று அந்த அதிர்ஷ்டத்திடம் கேட்டேன். நான் 7 ஆண்டுகளாக செல்வந்தனாக இருந்திருக்கிறேன். இதற்கு சரியான தீர்வை கண்டால் நான் உனக்கு வெகுமதி கொடுப்பேன். ஸ்காட் தலையசைத்து விட்டு தனது வழியில் சென்றார். விரைவில் அவர் அனைத்து வகையான பழங்களுடன் இருக்கும் ஒரு அழகான பழத்தோட்டத்திற்கு வந்தார். பசித்ததால் அவர் ஒரு சில பழங்களை எடுத்து அவற்றை சாப்பிட ஆரம்பித்தார். ஆனால் அவை அனைத்தும் கசப்பானவை. ஓ, இது மிகவும் கசப்பானவை. எனக்கு தெரியும். நீங்கள் யார்? இந்த பழத்தோட்டத்தின் உரிமையாளர். நீங்கள் யார்? எங்கே போகிறீர்? என் பேர் ஸ்காட். என் அதிர்ஷ்டத்தை கண்டுபிடிக்க போகிறேன். ஓ, எனது பழத்தோட்டத்திற்கு மருந்து எது என்று உங்களது அதிர்ஷ்டத்திடம் கேளுங்கள். புத்தகத்தில் இருந்த ஒவ்வொரு தந்திரத்தையும் முயற்சி செய்து பார்த்தேன். ஆனால் அவற்றின் மூலம் எந்த ஒரு மரமும் இனிமையான பழத்தை கொடுக்கவில்லை. ஸ்காட் தலையசைத்து தனது வழியில் மீண்டும் நடக்க தொடங்கினார். விரைவில் அவர் ஒரு அழகான தோட்டத்தில் அமர்ந்துள்ள ஒரு கம்பீரமான வீட்டிற்கு வந்தார். அதன் ஒரே குடியிருப்பாளர் ஒரு அழகான இளவரசி. நீங்கள் என்ன மனிதர்? நீங்கள் ஏன் இங்கு வந்தீர்கள்? எனவே ஸ்காட் தனது கதையை இளவரசியிடம் விவரித்தார் மற்றும் இளவரசியும் இதை கேட்டு ஆச்சரியப்பட்டாள். அற்புதம்! பாருங்கள், இந்த அற்புதமான வீடு மற்றும் அனைத்து செல்வங்களும் என்னிடம் உள்ளன. ஆனால் எனக்கு தெரியாத ஒரு வருத்தம் என் இதயத்தில் வளர்கிறது. நான் எப்போதும் என் வாழ்க்கையை சோகமாகவே கழித்திருக்கிறேன். தயவு செய்து என்னை பற்றியும் என் வருத்தத்திற்கு தீர்வையும் உங்கள் அதிர்ஷ்டத்திடம் கேளுங்கள். ஸ்காட் இளவரசிக்கு வாக்களித்து விட்டு தனது வழியில் சென்றார். விரைவில் அவர் ஊதா இலை மரம் இருக்கும் மலையை அடைந்தார். அங்கே குன்றின் விளிம்பில் அடிவானத்தை வெறித்து பார்த்து கொண்டு அவரது அதிர்ஷ்டம் உட்கார்ந்திருப்பதை கண்டார். இறுதியாக உன்னை கண்டுபிடித்து விட்டேன். நீ ஏன் இங்கே வந்திருக்கிறாய்? உன்னுடன் எனக்கு எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் ஸ்காட் திரும்பி செல்ல போவதில்லை. அவர் முழங்காலில் விழுந்து தனது குறைகளை ஊற்றினார். எதிர்காலத்தில் அவர் மாறுவார், புத்திசாலித்தனமாக செயல்படுவார் என்று உறுதியளித்தார். தயவு செய்து நீ என்னுடன் வா. நான் மாறிவிட்டேன். அவரது அதிர்ஷ்டம் அவரை உற்று பார்த்தது, பின்னர் சிரித்தது. மிக்க நன்று. ஒருவேளை நீ மாறி இருக்கலாம். திரும்பி செல். சில நாட்களில் உன்னை சேருவேன். அருமை. உனக்கு நன்றி சொல்கிறேன். நான் உனக்காக காத்திருப்பேன். ஓ, நான் ஒன்றை மறந்துவிட்டேன். தான் கேட்பதாக உறுதியளித்த விஷயங்களை ஸ்காட் தனது அதிர்ஷ்டத்திடம் கேட்டார். அவரது அதிர்ஷ்டம் 3 கேள்விகளுக்கும் பதிலளித்தது. மகிழ்ச்சியுடனும் திருப்தியுடனும் ஸ்காட் முகத்தில் ஒரு பெரிய புன்னகையுடன் மலையை விட்டு சென்றார்.
எனவே திரும்பி வரும் வழியில் ஸ்காட் மீண்டும் இளவரசியை சந்தித்தார். இளவரசி, நீங்கள் விரும்பும் ஒரு இளைஞனை மணந்தவுடன் உங்கள் வருத்தம் மறைந்துவிடும் மற்றும் அனைத்து மகிழ்ச்சியும் கண்டிப்பாக உங்களை வந்து தொடும். அடுத்து தோட்டக்காரரை சந்தித்தார். உங்கள் பழத்தோட்டத்திற்கு நீர்ப்பாசனம் செய்யும் ஓடை நீரில் தங்கம் உள்ளது. தாவரங்கள் தங்கத்தின் துகள்களை உறிஞ்சும். இதனால் பழங்கள் கசப்பாக இருக்கிறது. அதனால் தான் சாப்பிட முடிவதில்லை. தங்கத்தை நீக்குங்கள், உங்கள் பழம் மீண்டும் இனிமையாக இருக்கும். இறுதியாக ஸ்காட் சிங்கத்தை சந்தித்து தனது அதிர்ஷ்டத்தை எவ்வாறு சந்தித்தார், பிறகு இளவரசி மற்றும் தோட்டக்காரருக்கு என்ன செய்திகளை கொடுத்தார் என்று கூறினார். அற்புதம். அந்த செய்திக்கு இளவரசி உங்களுக்கு வெகுமதி அளிக்கவில்லை? இல்லை. அவள் என்னை விரும்புகிறேன் என்று கூறினால் என்னை மேலும் அறிந்து கொண்டு திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாகவும் சொன்னாள். ஆனால் நான் மறுத்துவிட்டேன். ஏனென்றால் நான் இப்போது புத்திசாலி ஆகிவிட்டேன். அது உங்களுக்கே தெரியும். அப்படியா? சரி, அந்த பழத்தோட்டக்காரர் என்ன சொன்னார்? ஓ, அது உண்மையில் வேடிக்கையானது. அவர் தங்கத்தை ஓடையிலிருந்து எடுத்து என்னிடம் கொடுத்தார். ஆனால் நான் மறுத்துவிட்டேன். இவ்வளவு கனத்தை சுமந்து செல்ல முடியாது என்று மறுத்தேன். அது எனக்கு தொந்தரவாக இருக்கும் இல்லையா? பாருங்கள், நான் இப்போது புத்திசாலி ஆகிவிட்டேன். அப்படியா? சரி, உன் அதிர்ஷ்டத்திடமிருந்து எனக்கு என்ன மருந்து கிடைத்தது? ஓ, உங்களுடையது சுலபமானது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இதுவரை சந்தித்த மிகவும் முட்டாள்தனமான நபரின் தலையை விழுங்குவதால் நீங்கள் குணமடைவீர்கள். இதை கண்டு சிங்கம் சிரித்தது. சொர்க்கம்தான். உன் அதிர்ஷ்டம் உண்மையிலேயே புத்திசாலியானது. ஆனால் நீ இந்த பூமியில் உன்னை விட ஒரு முட்டாளை நான் கண்டுபிடிப்பேன் என்று நினைத்து கூட பார்க்கவில்லை. அதனுடன் சிங்கம் மூர்க்கமாக கர்ஜித்து ஸ்காட்டை நோக்கி குதித்தது. நான் அவ்வளவு புத்திசாலித்தனமானவன் இல்லை. ஸ்காட் நடந்ததை உணர்ந்து தனது முழு வலிமையுடன் ஓடினார். சிங்கம் அவரை துரத்தியது. ஆனால் அதன் வியாதி காரணமாக அவரை பிடிக்க முடியவில்லை. விரைவில் கைவிட்டது. ஸ்காட் ஓடினார். அவர் மீண்டும் ஊருக்கு வரும் வரை ஓடினார். இளைஞனே, அதிர்ஷ்டத்தை கண்டுபிடித்தாயா? ஓ, அதை கேட்க வேண்டாம். அதனால் ஸ்காட் அவரிடம் எல்லாவற்றையும் கூறினார். பிச்சைக்காரன் சிரித்துக்கொண்டே கூறினான், இளைஞனே, நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் கேள். நான் அதிர்ஷ்டத்தை நம்புகிறவன் தான். ஆனால் நீ கடினமாக உழைப்பவன் என்பதையும் நான் நன்றாக அறிவேன். நம்பிக்கையை இழக்காதே. முழு மனதுடன் கடினமாக உழைக்கவும். ஒரு நாள் அதிர்ஷ்டம் உன்னை கண்டிப்பாக தேடி வரும். அது உன்னை தேடி உன் வீட்டு கதவை வந்து தட்டும் பொழுது நீ பதில் அளிப்பாய். ஸ்காட் சிந்தனையுடன் தலையசைத்தார். இளவரசியையும் தங்கத்தையும் நிராகரித்து சிங்கத்திடம் உண்மையை சொல்வது அவருடைய முட்டாள்தனம் என்பதை அவர் உணர்ந்தார். அவரது அதிர்ஷ்டம் அவரை கவனித்துக் கொள்ளும் என்று நினைத்து கொண்டார். ஆனால் அதிர்ஷ்டம் எப்போதும் அதை சார்ந்திருக்கும் நபருக்கு எதிரானது என்று ஸ்காட் உணர்ந்து கொண்டார். அவர் பிச்சைக்காரருக்கு நன்றி தெரிவித்து தனது வழியில் சென்றார். தனக்கு ஒரு வேலையை கண்டுபிடித்து கடினமாக உழைத்து தனது செல்வத்தை மீண்டும் பெற தீர்மானித்தார். ஸ்காட் உண்மையிலேயே மாறிவிட்டார். அன்று சனிக்கிழமை பிற்பகல் துல்லியமாக 1 மணிக்கு அவர் சாலையில் நடந்து செல்லும் போது பிச்சைக்காரன் புன்னகைத்து உண்மையான தோற்றத்திற்கு மாறினான். ஸ்காட்டின் அதிர்ஷ்டமாக.